நிறைய மானியங்களை அறிவித்திருக்கிறீர்கள், நான் பார்த்தேன். ஆனால் இந்த மானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் விவசாயிகளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு 20-30 ஏக்கர் வைத்திருக்கிற விவசாயிகள் தான் இந்த மானியத்தை பற்றி நன்றாக தெரியும். அவங்க தான் ஒரு 2 வீலர் எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு அவங்க நகர்ப்புறத்துக்கு போயிட்டு விஏஓ பிடிஓ எல்லாரையும் போய் பார்த்து அந்த மானியத்தெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் எங்கேயோ குக்கிராமத்திலே மலைப்பகுதியில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மானியத்தை பற்றி தெரிய வாய்ப்பே இல்லை. யாரும் போய் அவங்களுக்கு எடுத்து சொல்லவும் மாட்டாங்க. அவங்க ஒரு பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊருக்கெல்லாம் ஒரு பஸ் தான் வரும் காலையில். அவன் ஒரு வாட்டி அந்த விவசாயி அந்த பஸ் ஏறி போயிட்டு திருப்பி அவங்க 2 நாள் உழைப்பு வீணாயிடும். அந்த ஊருக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 108 ஆம்புலன்ஸா எப்போ கூப்பிட்டாலும் வரும். அதுவும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான். இல்லைன்னா பஸ்ஸே கிடையாது, பாதி ஊருக்கு பஸ் வர்றது கிடையாது. நாங்கள் இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போடும்பொழுது ஒரு கூட்டத்தை நம்முடைய அரசாங்கம் கூட்டியிருந்தார்கள். 3 மாண்புமிகு அமைச்சர்கள் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே உட்காந்து சேலத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்க. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போடுவதற்கு முன்னாடி ஒரு கலந்தாய்வு கூட்டம். எத்தனையோ விவசாயிகள் கலந்து கொண்டார்கள். அங்கே விவசாயிகள் நிறைய குறைகளை சொன்னாங்க. அவங்க யாருமே அரசியல்வாதிகளாக எங்களை பற்றி எந்த குறையுமே சொல்லலை. அரசு அதிகாரிகளே தான் அவர்கள் குறை சொன்னார்கள். ஏன்னா அந்த மானியம்லாம் அவங்களுக்கு ஒழுங்கா போய் சேரதே இல்லை என்ற குறையை அவங்க அரசு அதிகாரிகள் பேர் தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாம் களைய வேண்டும். ஏன்னா அந்த மானியங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பணம் அவர்களுக்கு நல்லபடியாக போய் ரீச் ஆகுதா சேருதா என்பதை நாம் கண்டிப்பாக அதை நம்ம பார்க்க வேண்டும்.